ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச ஆயுத பூஜை செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். வீடியோ பார்க்குறப்ப என்றைக்கு இருக்குமோ தெரியல. இல்லை முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னால ஆயுத பூஜை போடலாமா வேணாவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். டக்குன்னு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. காலையில் எழுந்ததுமே எல்லா வேலையும் பரபரப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக கிச்சன் மட்டும் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி பெட்ஷீட்டுங்க எல்லாமே அழைச்சி போட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்படின்றதுனால வீடை மட்டும் சுத்தமாக துடைச்சி கட்டிலெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதை சுத்தம் பண்ணிட்டேன். வேலை முடிஞ்சிடும். சோபாவில் கவரெல்லாம் நேற்று துவைச்சி போட்டு வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தா இவ்வளோ குப்பைங்க நம்ம வீட்டில் இருக்குது. இத்தனை நாள் நம்ம வீடே பெருக்காத மாதிரி அளவுக்கு இருந்தது. அவ்வளோ குப்பைங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பெருக்கிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு வெளியெல்லாமே கழுவி தள்ளிட்டேன். கழுவி தள்ளினதுக்கு அப்புறமா தான் வீடு பார்க்கறதுக்கே மனசுக்கு நிறைவாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு வெளியுமே மொத்தமாக சுத்தமாக நிறைய தண்ணி ஊற்றி அலசி விட்டாச்சு. அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போய் நான் குளிச்சிருந்தேன். எப்படியோ குட்டி பொண்ணை அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்றதுனால வேலை கொஞ்சம் ஈஸி. அத்தை வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்குமே அவங்க வேலை செய்கிறதுலையும் பூஜை போட்டு பொரிக்கல்லாம் தருவாங்க. அப்படின்றதுனால அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. மாமா இருந்தார். அவர் கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள் பொட்டு எல்லாமே வச்சுட்டேன். நிறைய விஷயம் நம்ம பார்க்குறப்போ மற்றவங்க வீட்லேயோ இல்லை மற்ற இடத்துல போய் பார்த்தா தான் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். நான் இந்த 2 நாளில் ஆயுத பூஜை போட்டதுக்கு அப்புறமா தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். நிறைய பேர் வீட்டில் இந்த 3 பட்டை மாதிரி போட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சுருந்தாங்க. நான் சந்தனத்தை தெளிச்சிட்டு சென்டரில் குங்குமம் மட்டும் வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பூஜை போடுறதுக்காக பொரி, கடலை, காராசு, ஊதுவத்தி, அதுக்கப்புறம் சாம்பிராணி இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உண்மையிலே பூ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா சண்டாக இருந்தது சாமந்தி பூ. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அதனால் தலை கொண்டை தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த கொண்டையிலே பெருசாக ஒரு சண்டு மாதிரி பெரிய சண்டு பூவாக இருந்தது. சாமிக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நானுமே ஒரு பூவை வச்சுட்டு இருந்தேன். தலையில் வச்சுக்கிட்டே தான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாசக்காலுக்கெல்லாம் கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு வாசலில் அழகாக உக்காந்து பொறுமையாக போட்டுட்டு இருந்தேன். அப்படியே சைடில் குக்கரில் ஒரு பக்கம் சுண்டலும் ஒரு பக்கம் அதாவது பொங்கலுக்குமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆயுத பூஜைனால சுண்டல், பொரிக்கல்ல, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் தழுகு போடுவாங்க. இதுதான் மெயினே. சரின்னு சொல்லிட்டு அதையுமே நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சுண்டல் மட்டும்தான் வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வெல்லம் பச்சரிசி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆனால் பாசிப்பருப்பு இல்லை பருப்பு போடாமலே பொங்கல் வச்சுட்டேன். காலையில் சாணி போட்டு வாசலை கூட்டி விட்டதோடு சரி, பூஜை பண்ணுறப்போ கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தேன். ஈவினிங் ஒரு 4 மணி ஆகிடுச்சி. பூஜை ரெடி பண்ணுறதுக்கே க்ளீனெல்லாம் பண்ணி நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் போட்டிருக்கேன். ஆனால் பூஜை 6 மணிக்கு மேலே தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அத்தை. சரி, அத்தையுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தோம். கோலம் இதுதான் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சள் மாதிரி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு சர்க்கரை பொங்கல், இந்த பக்கம் சுண்டலுமே வச்சுட்டு இந்த பக்கம் பொங்கலுக்காக ஏலக்காய் தட்டி போடுறது, நெய்யில் முந்திரி எல்லாம் வறுத்து போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணோட வண்டியெல்லாம் அத்தை காலையிலே கழுவி வச்சுட்டாங்க. பைக் மட்டும் கழுவிட்டு இருந்தாங்க. அவங்க கழுவுறதுக்குள்ளே நம்ம பொங்கலெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். பொங்கல் இந்த பக்கம் சுண்டலுமே நல்லா வெந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை தாளிக்கணும்ல, தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் காஞ்சி மிளகா தான் போட்டிருந்தேன். காஞ்சி மிளகா, மஞ்சள் தூள், பெருங்காயம் இதை போட்டு மட்டும்தான் தாளிச்சிருந்தேன். ஒரு சிலர் இந்த தேங்காய் பூ போடுறாங்க. எனக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது அப்படின்றதுனால போடல. நான் எப்பவும் போட்டு செஞ்சதும் இல்லை அப்படின்றதுனால
நல்லா வெந்துட்டு இருந்தது. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதையுமே தாளித்து முடிச்சுட்டு இந்த சைடு பொங்கலுமே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் வெறும் இந்த பொரிக்கல்ல சுண்டல் தழுவு மட்டும் வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சிலர் சாப்பாடு வடை பாயாசத்தோடு செய்வாங்க. இது செய்யறதுக்கு என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வெறும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் மட்டும் வச்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் முடிக்கிறதுக்கும் அத்தை வேலையிலேருந்து வரத்துக்குமே கரெக்டாக இருந்தது. சரின்னு அத்தையே மாலை கட்டுவாங்க அப்படின்றதுனால அவங்க மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க கட்டுறதுக்குள்ளே நான் மாவில் தோரணம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாங்காய் எல்லாம் எடுத்துன்னு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை கோர்த்து வாசலில் கட்டி விட்டு இருந்தோம். அப்படியே பூவுமே போட்டுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். ரொம்பவுமே மனதுக்கு நிறைவாக இருந்தது. நம்ம முன்னாடியே எல்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினச்சி பண்ணுறப்ப ரொம்பவுமே சூப்பராகவும் மனதுக்கு நிறைவாகவும் வந்துடுது. பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியிலேருந்து யோசித்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு வந்தால் கடைசியில் பண்ணவே முடியாது. இந்த மாலை அத்தையே கட்டியிருந்தாங்க. அத்தை மாலை நல்லா கட்டுவாங்க. மாலை பூ கட்டுறதெல்லாம் கட்டுவாங்க அப்படின்றதுனால இந்த மாலை அத்தையே கட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே கச்சிதமாக வண்டிக்கு செட்டாக போச்சு. குட்டி பொண்ணுக்கு என் வண்டிக்கும் பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கும் பூவெல்லாம் கட்டி ரெடி பண்ணி முதல்ல வெளியே சாமி கும்பிட்டுட்டோம். குட்டி பொண்ணு பாருங்கள் இவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. தேங்காய் சுற்றி உடைக்கிறப்போ குட்டி பொண்ணு என் வண்டிக்கும் சுற்றி உடையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கே மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்தோடு நல்லபடியாக ஆயுத பூஜை கொண்டாடணும். நீங்கள் எப்படி கொண்டாடணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அக்கம் பக்கமெல்லாம் கொஞ்சம் சுண்டல் பொரிக்கடலை இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே பூஜை பண்ணியிருந்தோம். முதல்ல வெளியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிருந்தோம். இங்கே இப்போ தான் குட்டி பொண்ணு தேங்காய் சுற்றி உடைக்கிறப்ப அப்பா என் வண்டிக்கும் வடி அப்படி சுற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது பாருங்கள் அவன் வண்டி அனுப்பி நின்றுட்டுருக்கா. சுற்றுப்பான்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளேயும் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற கத்திங்க அதுக்கப்புறம் ஒரு சில பொருள் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த சுண்டலும் பொரிக்கல்லையும் சாப்பிட்றதுக்கு உக்காஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனதுக்கு நிறைவாக இருந்தது. நான் இந்த சேரீ தான் கட்டியிருந்தேன். கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியவே உக்காஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா குட்டி பொண்ணோட வண்டியெல்லாம் இங்கேயே நின்றுட்டுருக்கு. சரி ஒவ்வொன்றா எடுத்துன்னு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் அத்தை பொரிக்கல்லாம் கொடுத்துட்டு வரலான்னு போயிருந்தாங்க. இந்த சேரீ ரொம்பவுமே ஒரு மாதிரி பொதார் மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் கட்டிகிட்டு இருக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு அவுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சேரீ கட்டிட்டு வீடியோ ஒன்று கூட எடுக்கலை அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் பார்த்துட்டு சேரீயெல்லாம் கட்டி முடிச்சுட்டு